கவின்டேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க இடம் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் சொல்லுவாங்க. நல்ல ஒரு தனி தீவு மாதிரி இருக்கும். அங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். எப்படி இந்த பக்கம் வந்து கடல் இருக்குது, பின்னாடி வந்து பேக் வாட்டர் இருக்கும். முதலியார் குப்பம் போட் ஹவுஸ்லாம் போகும், அதாவது போட்லாம் வந்து பண்ணுவாங்க. போட் ஹவுஸ் பக்கத்தில் வந்து போட்டிங் போவாங்க. அந்த இது பேக் வாட்டர் இருக்கும். இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு ப்ரைவேட் பீச்சு. யாரும் வந்து வர பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 4 மணி நேரம் இல்லை பாருங்கள். நீங்கள் நைட்டு 12 மணி 1 மணிக்கு நீங்கள் இங்கே வீடு கட்டினாலும் ஃப்ரீயாக அழகாக வந்து நீங்கள் உட்காந்துருக்கலாம் உங்கள் ஃபேமிலியோட. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பயமும் கிடையாது. நிறைய விஐபிஸ் இங்கே இருக்காங்க. இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு 30 ஃபீட் ரோடு. இந்த இடம் மட்டும் 40 ஃபீட் 50 ஃபீட்டுக்கு வரும். அங்கே போனீங்கன்னா 30 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடுக்கு மேலே வரும். இந்த பீச் எண்டுலேருந்து 2வது ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகும். அந்த கார் நிற்கிறது இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும் அந்த ப்ராப்பர்ட்டியை கிட்ட போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ பார்க்கலாம். ஏரியா எப்படி இருக்குது, பேக் வாட்டர் எப்படி இருக்குது, பின்னாடி ஒரு பக்கம் பேக் வாட்டர், ஒரு பக்கம் பீச் வாட்டர் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வரலாம் உள்ள. ட்ரோன் வியூவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்ல ஒரு ஏரியா. ஒரு பக்கம் பேக் வாட்டர், ஒரு பக்கம் பீச் வாட்டரு. ரொம்ப அழகாக இருக்கும் ஏரியா. இங்கே வந்து வீடு கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே அந்த ட்ரோன் வியூவில் பார்த்துருப்பீங்க அந்த வீடு எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு. ஒரு 2 வீடு தனித்தனியாக கட்டியிருக்காங்க. நம்ம பார்க்குற அதே லேண்டு சைஸ் தான். பட் இந்த பார்ட் இது வரைக்கும் வரும். இது வரைக்கும் சேல் கொடுக்கல, பீச் எண்டு கொடுக்கல. கரெக்டாக அந்த பார்ட் வரும். அதுதான் அந்த வீடியோ நான் வந்து எடுத்தேன். ஏன்னா வீடு கட்டுறாங்கன்னு காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கோம். அதை கரெக்டாக இதிலேருந்து இது வரைக்கும் அவங்க வந்து எடுத்துருவாங்க. இவங்க வந்து விற்கலை, இதுக்கு இந்தாண்ட விற்கிறாங்க. கரெக்டாக 22 கிரவுண்டு அந்த காம்பவுண்ட் வரைக்குமே வரும் உங்களுக்கு. 22 கிரவுண்டு. நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பட் இப்போ வந்து பீச் நியர்பை நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா டெம்பரரி ரூஃப் தான் பண்ண முடியும். அதுதான் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வீடியோ அதுக்காக தான் நான் எடுத்தேன். இன்னொரு இது காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். வீடியோ க்ளோஸ்அப்பாக போய் காமிச்சதுக்கு காரணம் வந்து டெம்பரரி ரூஃப் வந்து நீங்கள் பண்ணலாம், பர்மனெண்ட் ரூஃப் பண்ண முடியாது. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த வீட்லேயும் வந்து டெம்பரரி ரூஃப் போட்டிருக்காங்க பாருங்கள். கூரை மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் வந்து வீடுலாம் கட்டினா கூரை மாதிரி போடுவாங்க. அது மாதிரி தான் பண்ண முடியும். அதுக்கு தான் அப்ரூவல் இப்போது. நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து 50 அடி ரோடு. நமக்கு இங்கேயும் ஃப்ரண்டேஜ் வருது. இந்த லேண்டுக்குள்ளே 50 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. அதாவது 50 அடி ரோடு அப்படியே வந்து நீங்கள் வந்து பெருசாகும்.
நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஃப்ரண்டேஜும் கூட. கிட்டத்தட்ட இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 190 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குது. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 260 அடி வரும். 190 அடி ஃப்ரண்டேஜ். 52,000 ஸ்கொயர் ஃபீட் சேலுக்கு இருக்குது. 22 கிரவுண்டு, 52,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 22 கிரவுண்ட் சேலுக்கு இருக்குது. நார்த்து ஃபேஸிங்கு, நல்ல ஒரு ஐலாண்டு, நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு பீச் ஹவுஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து நீங்கள் கட்டிக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. நிறைய வீடுகள் இங்கே இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நிறைய மக்கள் இங்கே வரக்கூடாது. பீச்சுக்கு அடிக்கடி பீச் ஹவுஸ்னாலே நிறைய பேர் அந்த ஏரியாவில் பீச்சுக்கு பைக்கில் போவாங்க, காரில் போய்ட்டு தண்ணி அடிப்பாங்க. இது மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்கும். பட் அது சிட்டி உள்ள எப்பவுமே நைட்டில் கூட ஏன்னா பைக் போகும் வரும், கும்பலாக போயிட்டு வருவாங்க, நிறைய பேர் விசிட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் இந்த ஏரியாவில் இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது. இங்கே யாருமே உள்ளே வர முடியாது. அந்தளவுக்கு ஒரு அமைதியான ஒரு ஏரியா, நல்ல ஒரு ஐலாண்ட்னு சொல்லுவோம். நிறைய சினி ஆக்டர்ஸ் வந்து விஐபிஸ் நிறைய பேர் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரேட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரவுண்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 19 லட்ச ரூபா. பக்கத்தில் நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி போட்டிருந்தோம், 24 லட்ச ரூபாய்க்கு போட்டிருந்தோம். இவங்க வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் சேலு, 19 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. அதில் ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கம்யூனிட்டி வச்சு சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இல்லை ரெண்ட்டுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சேலாக ரெண்டல் பண்ணித்தரோம். தேங்க்யூ.